ஹாய் யூடியூப் அன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? என்னடா இந்த லைவ்ல சம்டைம்ஸ் வல்கரா ஏதாச்சும் மெசேஜ் வருது, ஏன் ஐயோ இதெல்லாம் தப்பா, நம்ம லைவ் போடக்கூடாதா அப்படின்லாம் யோசிச்சு நான் பார்ப்பேன். அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா நிறைய லைவ்ல பெண்கள் மோசமா நடந்துக்கிறாங்க. இதை பற்றி தான் நான் வீடியோவில் முழுசாக பேச போகிறேன். என்ன மாதிரி ஆதங்கப்படுற பெண்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் பண்ணுறேன். தொடர்ந்து பாருங்கள். ஹாய் உறவுகளே, வணக்கம். அனைவரும் நலமா? எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணுன்றதை விட எங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. அப்புறம் என்ன மாதிரி சின்ன யூடியூபர்களுக்கும் அன்பு வணக்கம், பெரிய யூடியூபர்களுக்கும் அன்பு வணக்கம். ஏன்னா எங்களுக்கு நிறைய நீங்கள் டிப்ஸ் எல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ அதனால் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க. அவங்க நல்ல வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் போட்டு உங்களை என்கரேஜ் பண்ணுறீங்க. அதுக்கு உங்களுக்கு முதல் வணக்கம். சரி, இப்போ நான் என்ன விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த லைவ் தான். எல்லாருமே பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லேருந்து நமக்கு சொல்கிற டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவ் போடுங்க, நிறைய லைவ் போடுங்க, வாட்ச் ஹவர்ஸ் கூடும், அப்புறம் சப்ஸ்கிரைபர் ஏறுவாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக சொல்கிறதுனால நம்ம லைவ் போட முயற்சிக்கிறோம். லைவ் போடும்போது நல்ல விதத்தில் தான் நம்ம போடுவோம். என்னடா இந்த லைவ்ல சம்டைம்ஸ் வல்கராக ஏதாச்சும் மெசேஜ் வருது, ஏன் ஐயோ இதெல்லாம் தப்பா, நம்ம லைவ் போடக்கூடாதா அப்படின்லாம் யோசிச்சு நான் பார்ப்பேன். அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா நிறைய லைவ்ல பெண்கள் மோசமாக நடந்துக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உட்கார்ந்து பேசுகிற விதம், அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அவங்களோட பேசுகிற அந்த டாக்கிங் சென்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் லாங்குவேஜ்லாம் கொஞ்சம் கெஞ்சல் மாதிரி அப்படிலாம் பேசுகிறாங்க. அப்போ அந்த ஆண்கள் அதில் பேசும்போது அவங்க மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி தவறான வல்கரான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க கண்டுக்காமையும் போகிறாங்க, பட் இருந்தாலும் ரியாக்டும் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க பழகிட்டாங்க, எவ்வளவோ லைவை கடந்து வந்திருக்காங்க. அதனால் அவங்க அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஆனால் ஆண்கள் கரெக்டாக தான் இருக்காங்க. நம்ம இந்த மாதிரி நடந்துக்கிறதுனால தான் நம்ம மற்றவங்களோட லைவில் இந்த மாதிரி பேசுகிறாங்களோன்ட்டு எனக்கு ஒரு ஆதங்கமாக இருக்குது. இந்த பெண்கள் நான் உங்ககிட்ட ஒரு அந்த சில ஆண்களுக்காக நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன்னா, அப்படி என்னன்னா, அந்த லைவில் அந்த பெண்கள் என்ன பேசுகிறாங்க தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க. அவங்க வார்த்தைகள் என்ன பேசுகிறாங்க பாருங்க. வழிஞ்சு பேசுகிறாங்களா, வார்த்தைகள் பேசுகிறாங்களா? எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் டிராஃபிக் சவுண்டு, ஒரு வாய்ஸ் ஓவர் கூட பிடிக்க முடியாது. அதனால தான் நான் டைரெக்டாக பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, அந்த பெண்கள் நல்ல விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நல்ல விதத்தில் உங்களோட அன்பை எதிர்பார்க்குறாங்கன்னா, உங்களை சப்போர்ட்டை எதிர்பார்க்குறாங்கன்னா, உங்களை கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க. இல்லை இப்போ நம்ம ஸ்டார்டிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங் யூடியூபர்களுக்கு பெரிய பெரிய யூடியூபர்கள் என்னென்னலாம் நமக்கு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஒய்டி ஸ்டுடியோலாம் போய் பார்த்ததுல நமக்கு அதை பற்றி தெரியாது. இவங்க பெரிய பெரிய யூடியூபர்கள் நமக்கு என்னென்ன டிப்ஸ் கொடுக்குறாங்களோ அதை வச்சு அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம சேனல் நடத்திட்டு வரோம். மேக்ஸிமம் நான் அப்படி தான், எனக்கு அவ்வளோவா தெரியாது. யார் யார் என்னென்ன சொல்கிறாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு நான் ட்ரை பண்ணிவிட்டு நடத்திட்டு வரேன். அப்படிதான் பெரிய பெரிய யூடியூபர்கள் என்ன நமக்கு டிப்ஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, நிறைய ஷார்ட்ஸ் போடுங்க, கண்டென்ட் போடுங்க, ஓன் கண்டென்ட் போடுங்க, ஓன் வாய்ஸ் போடுங்க, நிறைய
ரிப்பீட்டடாக எதுவும் யூஸ் பண்ணாதீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது ஓகே, அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அண்ட் வந்து நீங்கள் என்னதான் வீடியோஸ் போட்டாலும் என்னதான் ஷார்ட்ஸ் போட்டாலும் அது ட்ரெண்டிங் ஆகணும். யூடியூபர்ஸ்க்கு மத்தியில் அது வந்து ட்ரெண்டிங் ஆகணும். சப்போஸ் அந்த மாதிரி ட்ரெண்டிங் ஆகலை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து லைவ் ஆப்ஷன் கண்டிப்பாக சூஸ் பண்ணணும். லைவ் ஆப்ஷன் அப்படி சூஸ் பண்ணும்போது தான் நமக்கு சப்ஸ்கிரைபர்கள் வந்து கூடுவாங்க. சப்ஸ்கிரைபர்கள் கூடினாதான் நம்ம வீடியோஸ் வந்து ரீச் ஆகும். ஷார்ட்ஸ் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும், லாங் வீடியோஸ் ஆகட்டும், சப்ஸ்கிரைபர்கள் இருந்தால் தான் நமக்கு வந்து அது ரீச் ஆகும். அதனால வந்து நம்மளை லைவ் ஆப்ஷன் எடுக்க சொல்கிறாங்க. அவங்களுமே ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய யூடியூபர்ஸ் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் பார்த்தது ஒரு மீடியமாக நான் இப்போ தான் முதல் சம்பளம் எடுத்திருக்கேன். நான் இப்போ தான் வந்து இவ்வளோ 2 வருஷம் கஷ்டப்பட்டேன், 1 வருஷம் கஷ்டப்பட்டேன். நான் படுற கஷ்டம் வந்து நீங்கள் யாருமே படக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால தான் நான் உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற டிப்ஸை தான் நான் சொல்கிறேன். மோஸ்ட்லி நான் பார்த்துருக்கேன். ஆனால் ரொம்ப ரொம்ப பெரிய யூடியூப்ஸ்லாம் லைவ் அதிகமாக வந்து போடுறதெல்லாம் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்காங்க. நான் அவங்களோட சேனல்ஸ்லாம் போய் பார்ப்பேன். சரி, ஓகே, நான் விஷயத்துக்கு வரேன். இந்த லைவ் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. அப்பதான் வாட்ச் ஹவர்ஸ் கூடும், சப்ஸ்கிரைபர்கள் வருவாங்க, உங்களோட சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து லைவ் ஆப்ஷன் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. லைவ் ஆப்ஷன் எடுக்கிறோம், அதை வந்து நல்ல விதத்துல தான் நம்ம வந்து பேசணும். நம்ம எதுக்காக வரோம்? சப்ஸ்கிரைபர்கள் வேணும், அதுக்காக வரோம். நம்ம வந்து உட்கார்ந்துட்டு இருப்போம், நல்ல மாதிரியே உட்காந்துட்டு இருப்போம், நல்லா வந்து பேசிட்டு இருப்போம். நமக்கும் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, ஹாய் சொல்லுவாங்க, எப்படி இருக்கீங்க கேட்பாங்க, பேசிட்டே இருப்பாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களும் பேசுவாங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப அசிங்கமாகவும் இருக்கு. லைவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி கேட்கறதுக்கு ரொம்பவே அசிங்கமா இருக்குது தான். ஆனால் அப்படியும் நீங்க கேட்டாதான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வருவாங்க. நீங்க வந்து ஒரு பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் நீங்கள் இப்படி சொல்லுங்க அப்படிலாம் வந்து நமக்கு சொல்கிறாங்க. ஸோ அதனால நம்ம சொல்கிறோம். அதையும் வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை லைக்கு கேட்குறது ஒரு மாதிரி, லைக்கு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி. இன்னும் நான் என்னோட சேனலுக்கு இந்த மாதிரி வரல. பட் நான் சில பேரோட லைவெல்லாம் பார்க்குறேன். அதில் வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க. ஏன் பேசுகிறாங்க? அந்த பெண்கள் எப்படி உட்காந்துருக்காங்க, அவங்க உட்கார்ந்துருக்க விதமும் சரி இருக்காது. நான் பார்த்த வரைக்கும் ஒரு சில நல்ல லைவும் பார்த்துருக்காங்க. உண்மையா அதை சொல்ல மாட்டேன். எங்களை மாதிரி நீட்டா பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, கோடி பேர் இருக்காங்க. அதுல சில பேர் நம்ம பார்க்கும்போது அவங்க எப்படின்னா, அவங்க உட்கார்ந்துருக்கிற தோற்றமும் சரியில்லை, பேசுற விதமும் சரியில்லை, ஒரு மாதிரி கெஞ்சலும் மாதிரி பேசுவாங்க. ஸோ அதனால லைவ் போற ஆண்கள் வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்கலாமே, கொஞ்சம் இது பண்றாங்க, கொஞ்சம் இறங்கி பேசலாமே சொல்லிட்டு வல்கர் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்றவங்க பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி லேடிஸ் அந்த மாதிரி பேசினா, அந்த மாதிரி உங்களுக்கு அவங்க பேசுற விதம் தவறா இருக்குதுன்னா நீங்க அவங்க போய் பேசிக்கோங்க. அவங்க அக்செப்ட் பண்ணா பேசிக்கோங்க. ஆனா எங்களுக்கு நாங்க யூடியூபர் சொல்ற டிப்ஸை பயன்படுத்தி நாங்க வந்து லைவ் போடும்போது உங்களுக்கு நீங்க பாருங்க, உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன்னா அந்த லைவ் பாருங்க. அந்த பெண் எப்படி வந்து லைவ் போடுறாங்க, எப்படி பேசுறாங்க, மரியாதையே பேசுறாங்களா, டீசெண்டா பேசுறாங்களா, ஏதாச்சும் டாபிக் எடுத்து பேசுறாங்களா, அந்த மாதிரி நீங்க ஒரு செகண்டோ இல்ல ஒரு 5 செகண்டோ இல்ல ஒரு நிமிஷம் பாருங்களேன். ஒரு நிமிஷம் கண்டிப்பா பார்க்க மாட்டீங்க, ஒரு 40 செகண்ட் பாருங்க. பார்த்துட்டு ஓகே இந்த பொண்ணு நல்லா தான் பேசுது, டாபிக்கோட பேசுது, நம்ம இந்த பொண்ணு வந்து இந்த லைவ்ல போய் தவறா பேச வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு விலகிடுங்க. உங்களுக்கு நல்ல வார்த்தைகள் பேசணும் அப்படி தோணுச்சுன்னா வந்து பேசுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு ஹாட்ஸ் ஆஃப் பண்ணுவோம். ஆனா நல்லா பேசிட்டு இருக்க பெண்கள் மத்தியில வந்து தவறுதலா ஒரு வல்கரா மெசேஜ் போடாதீங்க. அது வந்து ரொம்பவே தப்பு. அது வந்து நம்ம வந்து சைலண்டா ரிமூவ் பண்ணிட்டு ரிப்போர்ட் கூட பண்றோம்னு வச்சுக்கோங்க. எதுக்கு அது சொல்லுங்க? ஒரு தேவையில்லாம பேசுறவங்கள ஒரு மெம்பர்ஸ் என்னென்னமோ இருக்கான் லைவ்ல, பல வகைகள் இருக்காமே. அன்னைக்கு என்னோட லைவ்ல கூட ஒருத்தர் கோல்டன் லைவ் இல்லையா அப்படி கேட்டாங்க. எனக்கு உண்மையா அதை ஸ்டார்டிங் எனக்கு சுத்தமா தெரியல. நான் மட்டும் ஒரு மாதிரி லைட் அடிச்சுட்டு கோல்டன் லைவ் அப்படின்னா என்னன்னு தெரியாது எனக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அதுல வேற ஒரு ஆண் நண்பர் வந்து இது வந்து செக்ஸியா பேசுற ஒரு லைவ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அடாடாடா என்னென்னலாம் நடக்குதுன்னு தெரியலையே சொல்லிட்டு. ஆனா நம்ம வந்து
வீட்டில் பர்மிஷனோட தான் சேனல் நடத்துகிறோம். வீட்டில் பர்மிஷனோட சேனல் நடத்தினாலும் அது நல்லா போகணும். தவறுதெல்லாம் இந்த மாதிரிலாம் நடக்குது, நம்ம பேர் கேட்டுற மாதிரிலாம் நடக்குது, நம்ம பேர் கேட்டுறதுக்கு லைவ் ஆப்ஷனில் வந்து இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் எந்த வீட்லையாச்சும் விடுவாங்களா சொல்லுங்கள்? அதனால தான் வந்து பெண்கள் வந்து வெளியில வரவே முடியல. நம்ம ஏதாச்சும் ஒன்று டேலண்ட் வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாலும் சில இந்த மாதிரி தவறு நடக்கிறதுனால அந்த பெண்களோட டேலண்ட் அப்படியே நசுங்கி போகுது. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஆண் நண்பர்கள் வந்து நிறைய பேர் நல்ல நண்பர்களா இருக்கீங்க, நல்ல சப்போர்ட் பண்றீங்க. அவங்களுக்கு வந்து 100% நான் வந்து மரியாதை கொடுக்குறேன், மதிப்பு கொடுக்குறேன். ஆனா இந்த மாதிரி தேவையில்லாம விஷயங்கள் பேசுறவங்களுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். மறுபடியும் ஒரு ரெக்வஸ்ட் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு லைவ் பாக்குறீங்க, பாருங்க அவங்க எப்படி பேசுறாங்க. மறுபடியும் நான் இதை தான் சொல்றேன். அவங்க எப்படி பேசுறாங்க, எந்த விஷயத்தை பத்தி பேசுறாங்க, தேவையில்லாம பேசுறாங்களா, வழிஞ்சிட்டு பேசுறாங்களா, இல்ல உட்கார்ந்து இருக்கிறது சரியில்லையா, பெட்ரூம்ல உட்காந்து பேசுறாங்களா, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சரியில்லையா, அப்படி பார்த்துட்டு உங்களுக்கு அவங்க பேசுறாங்க, நல்லா பேசுறாங்க, இதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னா அவங்க கிட்ட போய் நீங்க வந்து அந்த மாதிரி பேசலாம். நார்மலாக இருக்க லைவ்ல வந்து தயவு செஞ்சு வல்கர் மெசேஜ் போடாதீங்க. அது நான் உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அவ்வளோதான். சில பெண்களால் சில பெண்களோட லைவ் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக கமெண்ட்ஸ் வருது. ஸோ அதனால் தயவு செஞ்சு பெண்களே ஓரளவுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக தேவையில்லாத மாதிரி லைவ் போடாதீங்க. அதுதான், அவ்வளோதான் சொல்லுவேன். இதுவோ என்னென்னவோ மெம்பர்ஷிப்லாம் இருக்குதான், அதை பற்றிலாம் நமக்கு தெரியாதுங்க. ஸோ எனக்கு நிஜமா என்ன சொல்றதுன்னே தெரியல. தயவு செஞ்சு பெண்கள் வந்து முன்னேற்ற பாதையில் சென்ற பெண்களுக்கு வந்து தயவு செஞ்சு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ. பெண்களுக்கு பெண்களே தான் எதிரியா, அப்படித்தான் இருக்கு நாட்டில். சில இடத்துல வந்து பெண்கள் மிஸ்யூஸ் பண்ணுற பெண்கள் இருக்காங்க, ஃபேமிலிக்கு தெரியாமல் தவறு செய்கிற பெண்கள் இருக்காங்க. அந்த மாதிரி பெண்களால் நம்ம வந்து சில பெண்களுக்கு கஷ்டம் வருது. அது உண்மை. என்னன்னா, இந்த ஒரு லைவை வந்து வச்சு நம்ம சொல்லலாம். இந்த லைவ் ஆப்ஷனில் ரொம்ப வந்து அநாகரிகமாக நடந்துக்கிற பெண்கள் லைவும் நான் பார்த்துருக்கேன். ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அது பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்குது. அப்படி சொல்லும்போது வியூவர்ஸ் வருவாங்க, வாட்சவர்ஸ் ஓடும் அப்படின்றதுனால, நிறைய வியூவர்ஸ் வரணும் அப்படின்றதுனாலே அவங்க அந்த மாதிரிலாம் உட்காந்துட்டு வழிஞ்சிட்டு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் ஒரு மாதிரியாக இருந்துட்டு அப்படிலாம் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலேயே வந்து அந்த லைவ் மாதிரி தான் மற்ற லைவும் இருக்கும்னு சொல்லிட்டு நல்லா பேசுகிற பெண்களோட லைவ்ல வந்து சில பேர் வந்து தவறாக மெசேஜ் போடுறாங்க. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நண்பர்களே, தயவு செஞ்சு அந்த மாதிரி எப்படி பேசுகிறாங்கன்றது மட்டும் பார்த்துட்டு நீங்கள் தயவு செஞ்சு அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காதீங்க, தேவையில்லாத மெசேஜ் போடாதீங்க. அதை தான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.